நாம் இன்னைக்கு கேரட் பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கேரட்டை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பவுடர் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் டேஸ்ட்டான கேரட் பொரியல் ரெடி. இந்த பொரியலை சாம்பார், ரசம், காரக்குழம்போட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.